வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயிலிருந்து கிடைத்த உத்தரவு. வெலிகம கொலை தொடர்பில் சந்தேக நபரின் திடுக்கிடும் வாக்குமூலம். நாமல் ராஜபக்ஷவின் உயிருக்கு அரசாங்கத்தால் ஆபத்து, சந்தேகிக்கும் மனோஜ் கமகே. ஜஹத் விதான மீதான உயிர் அச்சுறுத்தல், திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருடனான தொடர்பே காரணம், போலீஸ் மா அதிபர். அரசியல்வாதிகள் பற்றி ஆராய அரசாங்கம் முடிவு. வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுவடையும் மொந்தா, கடற்றொழிலாளர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. இந்தோனேஷியாவில் அதிகாலையில் நில அதிர்வு. நாட்டில் 17,000 சிறுவர்கள் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் அடையாளம். ராணுவ பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்து, போலீஸ் அதிகாரி பலி. கட்டுநாயக்கவில் ஹெரோயினுடன் இந்திய பிரஜை கைது. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றம். வீடொன்றுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட குடும்ப பெண் இலங்கையில் பயங்கரம். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட உடனே போலீசாருக்கு பல தகவல்களை வெளிப்படுத்தும் காணொலிகள் வெளியாகியுள்ளன. இதன்படி குறித்த காணொளியில் குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த துபாயிலிருந்து உத்தரவு கிடைத்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள ஒரு தனிநபரிடமிருந்து கிடைத்த அறிவுறுத்தலின் பெயரில் தான் கைது செய்யப்பட்டதாக அவர் போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவிப்பது அந்த காணொளியில் பதிவாகியுள்ளது. குறித்த சந்தேக நபர் மகரகம நாவின்ன பகுதியில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த சம்பவத்திற்கான முழுமையான நோக்கத்தை கண்டறியவும், இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலதிக நபர்களை அடையாளம் காணவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சமீபத்தில் பிரதேச சபைக்குள் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது சபைக்குள் நுழைந்த சந்தேக நபர் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த பிரதேச சபை தலைவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். சிசிடிவி காட்சிகளை வைத்து 4 பேர் கொண்ட சிறப்பு போலீஸ் குழு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என சந்தேகம் தனக்கு இருப்பதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தலைவரான நாமல் ராஜபக்ஷ எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது அவருக்கு கடுமையான கேள்விகள் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் அது யார் என்பது தனக்கு தெரியும் என்று அவர் தெரிவித்தார். இது நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கட்சியாக ராஜபக்ஷர்கள் இனி பொய் சொல்லி அளிக்கப்பட அனுமதிக்க மாட்டேன் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் அது பாதாள உலக பிரச்சனை என்று கூறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக அரசாங்கத்தை சவால் செய்யும் அனைத்து மக்களின் உயிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதை அவர் காண்கிறார். பொதுவாக இதுபோன்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது போலீசார் பாதுகாப்பு வழங்குகிறார்கள். ஆனால் இன்று போலீசார் அவர்கள் கொல்லப்படும் வரை அமைதியாக காத்திருக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் காரணங்களால் அல்ல என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார்.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுடனான அவரது தொடர்புகளே இதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்ப விசாரணையில் இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளுடன் தொடர்புடையவை என்பது தெரியவந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் உறுதிப்படுத்தியுள்ளார். பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களுடனான அவரது கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களே என புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஜகத் விதானவின் கோரிக்கையை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இதன்படி அச்சுறுத்தலின் மூலத்தை உறுதிப்படுத்தவும் இதில் ஈடுபட்டுள்ள நபர்களை அடையாளம் காணவும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அனைத்து பாராளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்களும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் சம்பந்தப்பட்டவர்களா என்பதை விசாரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பல பொது பிரதிநிதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக சிறப்பு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுக்கம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 606 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இது இன்று புயலாக மாற்றமடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா அறிவித்துள்ளார். அவரால் வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் வங்காள விரிகுடாவில் உருவாகிய தாளமுக்கம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 606 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. இது இன்று அதிகாலை புயலாக மாற்றமடையும். இதன் காரணமாக நாளை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக இன்று முதல் பரவலாக மழை கிடைக்கும். மீண்டும் வடக்கு வங்காள விரிகுடாவில் மியான்மருக்கு அருகில் எதிர்வரும் 4ஆம் தேதி மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளது. இது மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இதன் நகர்வு திசை மற்றும் ஏனைய விவரங்களை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும். எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குறைவான மழையுடன் கூடிய வானிலை நிலவும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடக்கு மற்றும் வடமத்திய மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மொந்தா என்ற புயலாக தீவிரமடைந்து தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் 610 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிலை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை ஒரு புயலாக மேலும் தீவிரமடைந்து நாளை மாலை ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காங்கேசந்துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இந்த விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டை சூழவுள்ள கடல் பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடல் பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 6.2 மெக்னிடியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் சுமார் 17,000 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் அனைத்து மட்டங்களிலும் உள்ள சிறுவர்களை கண்காணித்து வருவதாகவும் எந்தவொரு சிறுவரையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு சிறுவருக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் தலைமையில் உள்ள தற்போதைய அரசாங்கம் எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கு ஏற்ற நாட்டை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரிசம்பா அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 3500 மெட்ரிக் டன் பொன்னி சம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த 23ஆம் தேதி நாட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி சம்பா அரிசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரி சம்பா அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக GR11 பொன்னி சம்பா அரிசியை கடந்த 15ஆம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அதன்படி இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமங்களை பெறுவதற்கான தேவையிலிருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சமாக 520 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளுவாயு போலீஸ் பிரிவின் வெள்ளுவாயு தனமல் வில வீதியில் ஆதா வெள்ளையாய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனமல் வில்ல திசையிலிருந்து வெள்ளவாயு திசை நோக்கி சென்று ராணுவ பேருந்தும் எதிர் திசையில் வந்து மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்து மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் வெள்ளவாயு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவாயு ராஜமாவத்தையை சேர்ந்த 36 வயதான போலீஸ் சார்ஜென்ட் என தெரியவந்துள்ளது. சடலம் வெள்ளவாயு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளவாயு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கெரோயின் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 32 வயதான இந்திய பிரஜை என தெரியவந்துள்ளது. இந்த நபர் நேற்று மாலை 4:15 மணியளவில் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூஎல் 315 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அவரிடமிருந்து 3,40,00,000 பெறுமதியான 2 கிலோ 832 கிராம் கெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் தொகை கொழும்பின் பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள ஹோட்டலில் உள்ளூர் போதைப்பொருள் முகவரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை இன்று நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படவுள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு போன்ற வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் மீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25,873 பேரும், பிப்ரவரி மாதம் 22,271 பேரும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். அத்துடன் மார்ச் மாதம் 21,552 பேரும், ஏப்ரல் மாதம் 22,011 பேரும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளனர். இந்த பின்னணியில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை 5% குறைவடைந்து மொத்தமாக 1,43,037 பதிவு செய்யப்பட்டதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. காலியில் குடும்ப பெண் ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்தேகம சந்திரவெளி பகுதியில் உள்ள 2 மாடி கட்டடத்தின் மேல்தளத்தில் தனியாக தங்கியிருந்த பெண்ணொருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பிரியஞ்சலி ரத்னா மெல்காந்தி என்ற 48 வயதுடைய திருமணமான பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பல நாட்களாக அந்த பெண்ணை காணவில்லை என்றும் வீட்டின் விளக்குகள் எரியாமல் இருப்பதையும் கண்டு அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. சம்பவம் குறித்து பத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தியபெதவு மற்றும் கப்புக்குள்ளீவு பகுதியில் புதையல் தேடும் நோக்கத்திற்காக அகழ்வில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
புலனறுவை குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று அதிகாலை புலனறுவை மாவட்டத்தின் தியபெதும போலீஸ் பிரிவின் நுவரக்கேயாய பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது புதையல் தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட மூவருடன் அகழ்விற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் பூச்சிப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். சந்தேக நபர்கள் 20 முதல் 43 வயதான புத்தளம் மற்றும் அத்தனக்கடவில பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நேற்று பிற்பகல் கப்புகொல்லேவு போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொரவ் பொத்தானி கப்புகொல்லேவு போலீஸ் பிரிவின் துட்டுவெவு பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது புதையல் தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்டு ஒரு சந்தேக நபர் அகழ்வு பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் துட்டுவெவு கப்புகொல்லேவு பகுதியை சேர்ந்து 65 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் துன்னாலி தெற்கு கரவெட்டி சந்திரவாசத்தை பிறப்பிடமாகவும் கனடா பிக்ரிங்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விஜேந்திரன் விஜயம் அவர்கள் 20/10/2025 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வேலணை 4ஆம் வட்டாரம் அம்மன் கோவிலடியை பிறப்பிடமாகவும் லண்டன் லூசியத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தர்மபாலன் கஜேந்திரன் அவர்கள் 25/10/2025 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் குறும்பசிட்டியை பிறப்பிடமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சோமசுந்தரம் அன்னம்மா அவர்கள் 25/10/2025 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.